வெயில் வந்து இங்க அடிச்சாலும் இதுராவோ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தானே உங்க அம்மா வந்து லோன் எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது பொண்டாட்டி கனவா? நான் வந்து ஒருத்தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். கிரேவி பீஃபா எஸ் ஆஹா பீஃபா நல்லா இருக்க. எப்படி போடுறது? Hey guys, welcome back to my channel. Hi, என் பேர் செல்வம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு vlog எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய prank அப்புறம் இரிட்டேட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் தான் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சரி நம்மளோட சேனல் ஒரு vlog வீடியோ போடலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் வரல அப்படியே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோ. இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா செம்ம போர். இன்னும் நான் சமைக்க கூட கிடையாது. மார்னிங் வந்து ராகி சேமியா இருக்குல்ல அது மட்டும் தான் வச்சுட்டு நான் நல்லா நீட்டா எல்லாமே ரெடி ஆகி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் வீடியோவும் எடுத்தாச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம லக்கி குட்டி லக்கிக்கு இங்கெல்லாம் வந்து தொடச்சி விடணும். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க லக்கிக்கு வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. நாங்கள் எப்பவுமே அது பண்ணிட்டே தான் இருக்கோம். பட் அவனுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இந்த கண்ணுக்கிட்ட வந்து அந்த பிளாக் மாதிரி ஆயிடும். அப்பப்போ சும்மா தொடச்சி விட்டோம்னா அவனுக்கு இந்த இடத்துல புண்ணாயிடுது. அதனாலதான் அப்பப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்ஷா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டே என்னடா பண்ற? நீ எப்படா வெளியே வந்த? டே அரே அதே டே எப்படி கட்டிக்கிறான் பாத்தீங்களா? வெயில் வந்து இங்க அடிச்சாலும் நம்ம சார் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? யாரா அது இன்னொரு பக்கம் நீயாங்கிறது? இதராவோ நிஷாயின் இதராவோ. டேய் சும்மாறா. வெயில் எப்ப அடிச்சிட்டு இருக்கு? என்ன சிரிச்சிட்டு இருக்க? என்ன கனவுல யாரு? நயன்தாராவா த்ரிஷாவா? சொல்லு. உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தானே உங்க அம்மா வந்து லோன் எடுத்து வச்சிருக்காங்க. சொல்லு. லோன் எங்கடி எடுத்தோம்? பொய் சொல்லாத. உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தானே நேத்து உங்க வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்தாங்க. சொல்லு. அன்னைக்கு வந்து எனக்கு அன்சாக்கு ஏதோ சண்டையில வந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தானே உங்க வீட்டுல எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்ப இருந்து இப்ப அதை சொல்லிதான் ஓடிட்டு இருக்கா. ஆனா இன்னும் இவங்க திங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ரெண்டாவது பொண்டாட்டி கனவா? எந்திரி ஆன்சா. வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்கு? நீ எப்படி தூங்கிட்டு இருக்க? ஸ்கிரீனை நீ இது பண்ணாதான் தெரியும். சாப்பிடுங்க உங்க மம்மி வீட்டுக்கா? செய்யல. நான் கேட்டேன். நீ வந்து உங்க வீட்டுல சொல்லக்கூடாது. நீயா போன் பண்ணி இல்லம்மா இவ செய்ய போனா நான் தான் சரி எங்க வீட்டுல வந்து சரி ஏதாவது செஞ்சிருப்பாங்க வா போலான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? என்ன தெரியும்? நான் செய்ய மாட்டேன். சொல்லு. நான் செய்ய மாட்டேனா? அப்படியே கரெக்டா 12:30 மணிக்கு போன் வரும் அவங்களுக்கு தெரியும். சாப்பாடு போன் அடிச்சதும் டைம் பார்ப்பாங்க. பருப்பு குழம்பு முட்டை பொரியல் வாங்க அப்படின்ட்டுருவாங்க. எந்திரி வா வா வா. லக்கிக்கு எப்போ வேடிக்கைதான் வெளியே உட்கார்ந்தியா? லக்கி நீ வேற ஏண்டி சும்மா ரெடி. வந்து ஒருத்தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஸோ வந்துட்டு நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம லக்கி வந்து ரொம்ப சிங்கிளாவே இருக்குன்னு சொல்லிட்டு லக்கிக்கு வந்துட்டு நம்ம ஒரு அழகான ஒரு வைஃபை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? சரி எங்க நம்ம லக்கி பொண்டாட்டிய காணோம்? எங்க தலகாணி கடியில கீது உட்கார்ந்து இருக்கா? எங்க காணோம்? எங்க இதுக்குள்ள இருக்கானா? நம்ம ரொம்ப நாளா வந்து இந்த வீடியோ எடுக்கணும் நினைச்சோம். ஃபைனலா இன்னைக்கு நம்ம வந்து
இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே 3 2 1 என்னங்க 3 2 2 1 டடன் 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 ஹே கை கொடுத்துக்கோங்க. கை கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவனை பார்த்ததும் ரியாக்ட் பண்ண வீடியோவை நான் ஆட் பண்றேன்னு கொட்டிக்கிறோம். இவன் ஒரு சொரியணும். அழகான குழந்தை. ஆமா, எங்களோட குட்டி குழந்தை, இரண்டாவது குழந்தை. இவன் என்னடா இவன் போய் இதுல லக்கிக்கு புதுசா ஒரு பொண்டாட்டி வாங்கியிருக்கோம். அதை காட்ட போற லக்கிக்கு கீழே பாரு, கீழே தான் இருப்பான். லக்கி லக்கி உனக்கு ஒரு நியூ வைஃப். யாரா இது? என்னடா வரைச்சிட்டு நிக்கிறான் அவனை பார்த்து. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? இது இப்பதான் வீட்டுக்குள்ள வர. வாங்க 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 உள்ள போங்க ரெண்டு பேரும். ஐயா என்னடா பின்னாடி போறான்? லைட் போடுங்க, லைட் போடு. இப்போ தெரியுதா புதுசா பொண்டாட்டி என்ன நீ அடங்கிடுவனே? ஆட்டமாடா ஆடுன. ஆட்டமா ஆடுன. ஏய் என்ன பண்றீங்க? பயந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். லக்கு ரெண்டு பேரும் சேர்க்கானே பயம். என்ன இந்த அளவுக்கு பயப்படுறான்? லக்கி இவன் பாரு, இங்க பாரு. அவன் பாரு அப்படி பண்றான்டா. அதான் தங்க டே அவன் ஓடிட்டான்டா உள்ள சோஃபா கடியில. லக்கியா? ஆமா அங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கப்புறம் ஜோடி. ஓகேவா? ரெண்டு பேரும் போய் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது என்னடா வந்து வராதமா நம்ம தட்டுல தண்ணி குடிச்சிட்டு இருக்கா? யார் இவ? இவளை எதுக்கு இப்ப நமக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க? மூந்து பாப்பேன் எப்படி இருக்கான்ட்டு. குடிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியலையே. பாப்பா அடிக்கிற மாதிரி இருக்கு. அடிச்சிருவாளோ? அடிக்க போற? என்ன லக்கி நீ தான் அதுகிட்ட அடி வாங்குவோம் பார்த்தா அது ஒண்ணு நீ போட்டு அதே அடிச்சிட்டு இருக்க. அங்க போய் தேடிட்டு இருக்காம கேப்ல டேய் ஏறிட்டான், சிறை அடைச்சிட்டான். எங்க அழகான தங்க குட்டிய பாருங்களேன். ஹாய் பால். ஹாய். பேர் என்ன? சோ எங்க செல்லக்குட்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோயா. ஜோயா. ஜோயா வா, வெளியே எடுத்துட்டா. வெளியே ஓடிடுறான்டா. ஓடிட்டானா? எங்க இருக்கான்? காணோம். வெளியே ஓடிட்டானா? லக்கி இது வந்து பொண்ணு பொட்டக்குட்டி, அதனாலதான் வந்து நம்ம லக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இவனுக்கு வந்துட்டு இவன் வந்து என்ன சொன்னாங்க, டயல்யூட் கேலிகோ இவனோட பிரீடு நேம். இந்த லக்கி மாதிரிதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர். இங்க எல்லாம் கொஞ்சம் முடி இருக்கா, இங்க வந்து லைட்டா அப்படியே கம்மியா இருக்கு. எப்படின்னா இது வந்து ஃபுல்லா உதிர்ந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து முளைக்குமாமா. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அழகான செல்லக்குட்டி. சொல்றது எல்லாம் கேட்கும். நல்ல குட்டியாக்கும் இவன். டேய் இங்க பர்றா, வெடி பார்த்துட்டு இருக்கான். எப்படா தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ட்டு. வாடா, உனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி வாங்கி வச்சிருக்கேன், நீ இப்படி ஓட்டலான்னு பாக்குறியா? ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோல எடுத்து பேசவே வர மாட்டேங்குது. பேசவே வர மாட்டேங்குது. vlogல அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்டக் ஆகும். ஜோயாமா ஜோயா இவ முத்தம் கொடுக்க மாட்டா. ஏன்னா இவ வந்துட்டு இப்பதான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். என் மேலதான் வந்து ஏறி படுத்துக்கும். ஏன்னா அது பொட்டக்குட்டிங்கிறனால. அப்படி முத்தம் கொடுக்க மாட்டேன். லக்கி பாருங்க, லக்கி அவன் பையன் எங்க லக்கி பெரிய பையன் ஆயிட்டான். ஆமா, பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க இருந்து நோண்டிருக்கேன். இவனுக்கார அப்பப்ப ஏற தெரியாது இவளுக்கு. நம்ம எங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை. அப்புறம் தான் சரி இவனு விட்டுட்டு நாங்க வீடியோஸ் எடுக்க அங்கேயும் போயிடுறோமா. சரி பாவம் தனியா இருக்கான். அன்ஷாவே கமிட்டட் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம லக்கிய வந்து அப்படி கமிட்டட் ஆகாம விடக்கூடாது இல்லையா? உங்க எல்லாத்துக்கும் சொல்ல மறந்துட்டேன், நான் கமிட்டட் ஆயிட்டேன். ஆமா, அன்ஷாக்கு வந்து ஆமா நான் கமிட்டட் ஆயிட்டேன். செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன். அதனால நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அதுக்குதான் உங்க மம்மி வந்து லோன் எடுத்திருக்காங்க அன்ஷா கல்யாணம் பண்றதுக்கு. எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். அப்கமிங்கிற வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா வரும். சரி நான் விளையாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா உண்மையா பண்ண போறேன். பண்ணும்போது தெரியும். என்ன அப்ப என்ன சொன்னேன், அன்சாவே கமிட்டட் ஆயிட்டாங்க. அன்சாவே கமிட்டட் ஆயிட்டாங்க. நீ கமிட்டட் ஆகல, நீ கமிட்டட் ஆயிட்டாங்க கல்யாணம். சோ வந்துட்டு
அதனாலதான் சரி ஓகே நம்ம ஒரு வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். கடைசியில பார்த்தா அவன் வாங்கிட்டு வந்ததும் என்ன இது, அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி ஒரு கிளிப்ல வந்து ஆட் பண்ணிடுறேன். சும்மா பாத்துட்டு வரலாம் பாத்துட்டு எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் போயிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு கடையில பார்த்தா இப்பதான் வந்து கொண்டு போனாங்க, அந்த ஷாப்ல போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வரப்பதான் அந்த ஷாப் இருந்துச்சு. என்ன ஷாப்? ஆமா, அது ஆக்சுவலா ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா டைக்கி டைல்ஸ். கோவைப்புதூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. காலேஜ் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். காலேஜ் சிபிஎம் காலேஜ் பழசாய் புதுசா தெரியல. சிபிஎம் காலேஜ் அது பக்கத்துலயே இருக்கு ஆக்சுவலா அந்த ஷாப்போட நேம் வந்து நம்ம வீடியோ கீழே அவங்களோட இன்ஸ்டா ஐடியோட டிபியோட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ரீல் போடும்போது நாங்க அவங்களோட பேஜ் கொலாப் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிட்டன்ஸ் இருக்கு, டாக், பைத்தான், ஸ்னேக் எல்லாம் வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனலா ஒரு பெட் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ்க்காக கிடையாது. அவங்கள்ட்ட எல்லா விதமான பெட்ஸும் இருக்கு. ரேபிட்ல இருந்து எல்லா விதமான இதுவும் இருக்கு. பேர்ட்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஸ்னேக் பைத்தான்ஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு. அவங்களோட ஐடியில போய் உங்களுக்கு ஏதாவது பெட்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க. போனது பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 கேலிக்கோ பார்த்தோம். அது நல்லா ஒயிட்டா, அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சேம் கேலிக்கோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. பார்த்தா இவன் வந்து சப்பாத்தி மாதிரி படுத்திருந்தா. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 கேலிக்கோவும் எடுத்துட்டு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணுக்கு வந்து ஃபேஸ் கிட்ட வந்து நல்லா ஜிஞ்சர் பிளாக் மிக்ஸ்டு கலர் சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல மிக்ஸ்டுமா இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை ஜிஞ்சரை. நான் தான் போய் எடுத்துட்டு இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தேன். நான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் பெட் ஷாப்ல இருக்கு. அவ என்னடா துணி விரிச்ச மாதிரி என்ன படுத்திருக்கே அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் வந்து இவனை பாரு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே அப்படியே படுத்துட்டு இருந்துட்டு என்ன ஒரு துணி மாதிரி இருக்கு, மாதிரி இருக்கு, வெயிட்டே கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. நானும் அப்ப அவங்க சொன்னாங்க இது வந்து 3 லேயர் டைலூட் கேலிகோன்னு சொன்னாங்க. ஃபேஸ் நல்ல சூப்பர் பிரீட். அதுவும் இல்லாம நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். அப்புறம் வந்துட்டு எப்படின்னா குவாலிட்டியானது மட்டும் தான் சேல் பண்றாங்க. இன்கேஸ் ஒன்னொன்னு குவாலிட்டி இல்லை அப்படின்னாலுமே சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிசினஸ் தானே இதாகும்னா, இல்ல நம்ம கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு போய் நம்ம பேர் கெட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்லிடுறாங்க. கொஞ்சம் ஹேர்லாம் வந்து லைட்டா சடையா இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி நீட்டா கொடுத்தாங்க. ஏன்னா இருக்கிறது சொல்லிதான் நம்ம சேல் பண்ணணும். ஏன்னா சேல் பண்ண சொல்லி அவங்க ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க பெட்ஸ்க்கு ஃபுட் வாங்கணும்னாலுமே எல்லாமே அங்க எல்லாமே அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி என்ன அவங்களுக்கு மெடிசன் வாங்கணும்னாலும் எல்லாமே 20% ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆமா, அதனால கண்டிப்பா உங்ககிட்ட டிஎம் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மதியம் சமைக்கலாம்னா இன்னைக்கு நம்ம இவங்க வீட்டுக்கு போய் இவங்க அம்மா கால் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சரி ஓகே போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி ரெடியாக போறோம். வீடியோ பாக்குறீங்களா? பாத்துட்டு தான் இருக்கீங்க. என்ன தங்க பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இவன் தெரியுது. எனக்கு பேரு சரி அவள் லைட்டா கொஞ்சம் பயப்படுவா. இப்படி செம்மையா இருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்களேன் ஹேர் எப்படி இருக்குன்னு. என்னோட புது அந்த மேக்கப் பண்ணும்போது போடுவோம் இல்லையா, அதுவே சொல்ல தெரியல உனக்கு. அது நீ வாங்கி வச்சிட்டு நீ அலம் பண்ணிட்டு இருக்க. இல்ல இது வந்து இப்படி மேக்கப் பண்ணுறது. ஸ்டுடியோல நிறைய டைம் வந்து நாங்க ஸ்டுடியோ போகும்போது இது வேணும் அடம் பிடிச்சிட்டே இருப்பா. எனக்கு இது அன்னைக்கு இவங்க சிஸ்டருக்காக ஸ்லிப்பர் வாங்க போனோம். அப்ப நான் போய் இது வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கான ஸ்லிப்பர் வாங்க. அவளுக்கு இவ போய் 1000 ரூபீஸ் மேல போட்டு வந்திருக்கா. லிப்ஸ்டிக்ல இருந்து அது இதை எடுத்துட்டு வாங்க வெக்கமே இல்லாம நீயும் போடுறல. நான் எப்படி லிப்ஸ்டிக் போடுறேன்? சத்தியம் பண்ணு. லிப்ஸ்டிக் சத்தியம் பண்ணாதடா அடிச்சிரு. நேத்து உங்க ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது லைட்டா நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். ஆமாவா இல்லையா? அதை நான் தொடச்சிட்டு தான் போனேன். நான் லிப்ஸ்டிக்ல போட மாட்டேன். இவதான் போட்டு விட்டா நான் அதை தொடச்சிட்டு தான் போனேன். சரி கிரீம் போடுன்னு சொல்லவே மாட்டியா? சரி இது கிரீம் வந்து போட சொல்லுவேன். நான் சன்ஸ்கிரீன் போடுவேன். எது போடுவேன்? அது ஸ்டுடியோல இருந்து நான் யுவர் மணி இஸ் மை மணி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எவன்டா இவன் பார்த்தா இங்க வந்து பாரு ஒருத்த காலை மட்டும் நீட்டிட்டு இருக்காங்க. அப்பப்போ இப்படிதான் நீ நின்னுட்டு இருக்கவே என் காலை புடிச்சு நோண்டு வேண்டி அவன் பாட்டுக்கு நான் பயந்து வந்து. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தால இருந்து நோஸ் பீஸ் ஃபுல்லா நான் இன்னைக்கு வந்து போட போறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஏன் சிரிக்கிற? கம்பியானே பாருங்க கொஞ்ச நேரத்துல கம்பியானே. இது எப்படி போடுறது? இப்படிதான் நினைக்கிறேன்.
இப்படிதானோ இல்லையே எப்படி இருக்கேன் ஆ? என்னடா கண்ணே தெரியல அல்மா யார் இது? ஹேய் எப்படி இருக்கே ஆ சூப்பரா இருக்கேனா வா செம்மையா இருக்குல்ல I'm a Bobby girl in a Bobby world. நல்லா இருக்கா ஹேய் சூப்பரா இருக்குல்ல அன்ஷா செம்மையா இருக்கான்ல முழுசா சந்திரமுகியா மாறினாலும் எப்படி சூப்பரா இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நோஸ் பீஸ் எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கே வந்து என்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எங்க மாமின்லா வீட்டுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து ஹிஜாப்ல பார்த்துட்டு எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியல பாப்போம் எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு அப்பா பரவாயில்ல அழகா இருக்கேன் நான் ஆமாலாம் மா எப்படி இருக்கேன் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படியே ஐயா அம்மாட்ட சொல்லவே இல்ல புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு எப்படி எப்படி இருக்கு நல்லா இருக்குமா எப்படி இருக்கு என்ன பரவாயில்ல நான் ஃபர்ஸ்ட் நாளோட நல்லா தான் இருக்குது எப்படி இருக்கு? என்ன முட்டையோட வந்திருக்கிற முட்டை பொரிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எப்படி பெரிய மருமகள் மாதிரி எல்லாம் வராது ரொம்ப சோப் போடுறதுலாம் நினைக்காத பெரிய மருமகள் மருமகள் தான் ஓ இருக்கிறதே உனக்கு ஒரு வயசு உனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மகன் சரியா ஓகே இந்த இங்க வருது துபாய்க்காரன் இது ஒரு துபாய்க்காரன் ஐயா எங்கடா கண்ணை காணோம் இருடா நானே இது போட முடியாம போட்டு வந்து நல்லா இருக்கு போன் பண்ணி சாப்பிடவா டார்ச்சர் பண்றது பின்ன என்ன பண்றது எல்லாம் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்குறது அப்புறம் அம்மா என்னம்மா செஞ்சிருக்கிற அப்படின்னு கேக்குறது என் மகன் ஏன் மகன் இந்த செஞ்சிருக்குது சரிம்மா நான் இங்க ஏதாவது செஞ்சுக்கிறேன் பின்ன பெத்ததாய்க்கு மனசு கேக்குமா சரி வந்து சாப்பிட்டு போங்க வாங்க அப்படிங்கிறது இங்க வந்து என்ன டெய்லி கூப்பிட்டுட்டு வர்றதுன்னு இன்னைக்கு என்ன சமையல் எங்க வீட்டுலதான் இப்படி நடக்குதா இல்ல எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் நடக்குதா இன்னைக்கு என்ன சமையல் இதுக்கு என்ன ரசம் சாப்பாடு இது என்ன சிக்கன் வேற பீஃப் கிரேவி பீஃபா ஆஹா பீஃபா இவளை கல்யாணம் லவ் பண்ணதுல இருந்து இருக்கலாமா இவ திங்காதனால நானே திங்கிறது விட்டுட்டேன். ஆஹா ஆனா ஸ்மெல் நல்லாதான் இருக்கு சாப்பிட்டு பாரு மட்டன் நினைச்சு சாப்பிடு எனக்கு மட்டனே பிடிக்காது உடம்பு நல்லது ஆமா எனக்குதான் ஸ்பெஷல் முட்டை ஏன்னா நான் ரசம் முட்டை சாப்பிடுறேன் முட்டை எனக்கு தானே என்ன இங்க திரும்ப மூஞ்சி கட்டு மருமகளுக்கு பெருமாளுக்கா? உனக்குதான் இது வச்சிருக்கல உள்ள சாப்பிடாததுனால எதுலயும் வந்து எசிரி போட்டியானப்பா நீ தின்ன போடு நான் வரவங்க வீடியோல என்ன சொன்னா தெரியுமா எங்க மாமியார் போன் பண்ணி ஒரே டார்ச்சர் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாமா வாமா கூப்பிடுறதுனால அப்படிதான் மருமகள் சொல்லும் அப்படின்னு என்ன பண்றது விடு பாத்தீங்களா போறது இல்ல கோயிலுக்கு போறது இல்லையா மாமியார் இருக்கிற வரைக்கும் தான் செஞ்சு கொடுத்தோம் மருமகளுக்கு ஏத்த மாமியார் உங்களோட சண்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 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 என்ன அடிப்பொலியான பீஃப் கிரேவி எங்க வீட்டுல அன்ஷா லவ் பண்ணுது இப்பதான் ஃபர்ஸ்ட் டே பீஃப் சாப்பிட போறோம் உண்மையா சொல்ல போனா லவ் பண்ணதுல இருந்து நான் ஹோட்டல் போனாலுமே பீஃப் சாப்பிட விடுறது இல்லை ஏன்னா இவ பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா இவளுக்கு வாமிட் வந்துருப்போமா அதனாலயே சிக்கன் தின்னு 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 சரி எனக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆனதுனால நான் சிக்கன் வேணாம்னு சொன்னாலும் இவங்க இன்னைக்கு பீஃப் எடுத்துட்டாங்க இல்ல ஃபர்ஸ்ட் சிக்கன் தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதனால இப்ப நம்ம போய் சாப்பிட போற டைம் இப்ப 3 o'clock சார் எப்படி இருக்கு டேஸ்டா அடிப்பொலி அடிப்பொலி எவ்வளவு நாள் கழிச்சு நீ சாப்பிடறல சாப்பிடுறேன் என்ன டேஸ்ட் தெரியுமா அதே வச்சுக்க டேஸ்ட் கேரளா தேங்க ஓகே பாய் பாய் சொல்லு பாய் சொல்லுங்க சாப்பிட போறோம்